முதல் ஃபர்ஸ்ட் எப்பவுமே கொஞ்சம் ஸ்பெஷல் ஆனது. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கிடைக்கிற பிள்ளை நமக்கு ஸ்பெஷல், ஃபர்ஸ்ட் கிடைக்கிற கிஃப்ட் நமக்கு ஸ்பெஷல். அப்ப இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பண்ற பிரசங்கம் நிச்சயம் இந்த வருஷம் ஃபுல்லா உங்க மனசுல அப்படியே இருக்கணும். என்ன சொன்னாங்க பாஸ்டர்மா? நீ எழுந்து பூமியின் நீளம் அகலம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை நான் தருவேன். 15 நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க கேட்கிறதை இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க பார்க்கிறதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் விருப்பப்படுகிறதை கொடுப்பார். நீங்கள் ஆசைப்படுகிறதை கொடுப்பார். சூழ்நிலைமை இல்ல, பரவாயில்ல, ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு ட்ரெயினை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஆண்டவர் அதுல போறது தேவ சித்தம் இல்லைன்னு ஆண்டவர் அடுத்த ட்ரெயின் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு பஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டீங்களா? அந்த பஸ்ல போனா உனக்கு ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் விட்டுட்டு உனக்கு வேற கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. இதை நான் வாங்கணும்னு வச்சிருந்தேன், அது வேற ஆளுக்கு போயிடுச்சு, அது போட்டோம், அது அதே சித்தம். உங்களுக்குரியதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த வருஷம் நீங்க என்ன பண்ணணும்னா விரும்பணும், ஆசைப்படணும், ஜெபிக்கணும், பெற்றுக்கொள்ளணும். கையை தட்டுங்க. என்ன பண்ணணும்? விரும்பணும், ஆசைப்படணும், ஜெபிக்கணும், பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் கேட்ட ஆண்டவரே எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும் கேட்க 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 கர்த்தர் கொடுத்துட்டே தான் இருந்தார். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையாமா? ஹல்லேலூயா. இன்னொரு கேட்டிருக்காங்க, ரெக்கார்டிங் பண்ற மைக்கு, பாடகர்கள்லாம் பாடுறாங்களேடா, அந்த மைக் எனக்கு வாங்கி கொடுறான்னு சொல்லியிருக்கேன். இந்த மைக் எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் ஒன்று பேசுனா இதுல ஒன்று, இதெல்லாம் தனியா கேட்குறா, எனக்கு என்ன பண்ணு, அழகாக அந்த கூண்டோட வச்சு நான் பாடுற ஒரு மைக் வாங்கி கொடுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்த வாரத்துக்குள்ள அது வந்தாலும் வரும். கை தட்டி அலையா சொல்லுங்க. நீ எதை ஆசைப்படுகிறாய்? கர்த்தர் சொல்லுகிறார் சங்கீதத்திலே, உன் மன விருப்பத்தின் படி உனக்கு தந்தருளி உன்னுடைய ஆலோசனைகளை எல்லாம். நீங்க ஏதோ பிளான் பண்றீங்க, அது உங்க புருஷனுக்கு தெரியாது, உங்க பிள்ளைக்கு தெரியாது, ஆனா ஏசப்பாக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்க பிளான் பண்ணும் போது அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் வேண்டாம், அமைதியா உனக்கு தேவையா? ஓலை வீட்டில் இருக்கிறவங்க ஓடு வீடு பிளான் பண்ணுவீங்க, ஓடு வீடு இருக்கிறவங்க தலை போட்ட வீடு பிளான் பண்ணுவீங்க. அல்லேலூயா. அபார்ட்மெண்ட் பிளான் பண்ணுவீங்க, இந்த பிளான் போலாமா, அதுல போலாமா, அது நெக்ஸ்ட் லெவல்ல போலாமா. நீங்க பிளான் பண்றது ஒருவேளை உங்க கூட இருக்கிறவங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்வீங்க இந்த பைக் வாங்குடா, இந்த இது வாங்குடா, அதை வாங்குடா, இதை வாங்குடா, அம்மா உனக்கு அதெல்லாம் தேவையா? வைமா. இந்த நெக்லஸ் வாங்கலாம்டா, இந்த செயின் வாங்கலாம்டா, இந்த மாட்டல் வாங்கலாம்மா, இந்த வயசான காலத்துல உனக்கு அது தேவையா? நீங்க பிளான் பண்றீங்கம்மா, உங்க பிளானை கர்த்தர் கேட்கிறாங்க. அது தேவ சித்தம்னா நிச்சயம் நிறைவேற்றுவா. இந்த வருஷம் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் சொல்றான் ஒரு பிள்ளைகள் ஆண்டவரே, ஒரு குழந்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த பக்கம் பார்த்தா ஆட்டு மந்தை, இந்த பக்கம் ஒட்டகம், இந்த பக்கம் வேலைக்கார வேலைக்காரி மனைவி, அவனை சுத்தி எல்லாம் இருக்கு. ஆனா என்ன இல்ல, என்ன இல்ல, அப்பான்னு கொண்டு ஓடி வந்து மடியில விடுறதுக்கு ஒரு குழந்தை இல்லை. இருந்தாலும் ஒரு குழந்தை இருந்தாலும் அது அவனுக்கு என்ன பண்ணல, விருப்பம் இல்லை. அவனுக்கு தன்னுடைய குழந்தை ஒண்ணு வேணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பூமியின் நீளம் அகலம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி. அவன் சொல்றான், ஆண்டவர் எனக்கு பூமியின் அகலம் அதெல்லாம் வேணாம், எனக்கு என்ன வேணும்? அல்லேலூயா. நல்ல பசியில இருக்கிறாங்க, பசி, பயங்கர பசி. அந்த நேரத்தில் கொண்டு வந்து உங்க கையில ஒரு பட்டு புடவையை கொடுத்துட்டா கட்டிக்கோன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பட்டு புடவை அதை வைங்க. முதல்ல வயிற்றுக்கு என்ன போடுங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்த உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான், கீழே விழுந்து மயக்கம் இழுத்து இருக்குது. அவன் கையில பெரிய கேக் எடுத்து போய் கொடுத்து ஹாப்பி பர்த்டே சாப்பிடுறான்னா அவன் என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? அட பாவிகளா, உயிர் போதுடா, ஒரு வாய் தண்ணியை முதல்ல ஊத்துங்கடா, தண்ணியை ஊத்துங்கடா, என் உயிர் வந்த பிற்பாடு நான் அப்புறம் கேட்குன்னா அல்வா கூட சாப்பிட்றேன்டா. அப்படிதான் ஆபிரகாம் குழந்தை இல்லைன்றான். ஆனா ஏசப்பா சொல்றாரு, பூமி நீளம் அகலம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து எல்லாம் சுத்தி 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 வா, இதெல்லாம் நான் உனக்கு தந்துடுறேன். கையை தட்டுங்க. கொடுத்தாரா இல்லையா?
கொடுத்தாரா இல்லையா? இந்த வருஷம் நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கர்த்தர் கொடுப்பார். உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென்.